தம்பிமா السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அந்த ஏக இறைவன் சாந்தி சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபி தோழர்கள் தாபிங்கள் தபோ தாபிங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் இதற்காக பிரார்த்தித்து அல்லாஹ் போற்றி கொண்டவனாக இன்றைய தினம் நம்முடைய சகோதரர் யாசிர் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி பிறப்பு இருக்கிறதோ அப்படி கண்டிப்பாக இறப்பும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகுத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். இந்த உலகத்தில் எந்த உயிரினமாக சரி ஒரு நாள் கண்டிப்பாக மரணிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹய்யுல் கய்யூம், அவன்தான் நித்திய ஜீவன், அவன்தான் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு எந்த மரணமும் கிடையாது. எல்லா வல்லமையுடையவன் அல்லாஹ். ஆனால் மனிதனாக கூடிய நாம் கண்டிப்பாக மரணிப்போம். ஆனால் மரணிப்பதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் வாழ்க்கையும் மரணத்தையும் நாம் எதற்கு தம்மை ஏற்படுத்தியிருக்கிறோம்? உங்கள யார் நற்செயல் புரியக்கூடியவர், நல்ல அமல் செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்துகின்ற அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான்? இந்த உலகம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் இல்லை. அப்ப அல்லாஹ் வணங்குவதற்காக வந்த நாம் இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறந்துவிட்டு இந்த உலகத்துல உலக ஆகாயத்தை நோக்கி, உலக கவர்ச்சியை நோக்கி இந்த உலகத்தை சென்று கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மறுமைக்காக, அது சொர்க்கத்திற்காக இந்த உலகத்துல சோலை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்ப படைக்கப்பட்ட நோக்கம் இறை வணங்குவதற்காக, அது எதற்கு? அக்ஸரமலா, நல்லமல் செய்வதற்காக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஏகத்துவவாதிகளாக தௌஹீத்வாதிகளாக இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அது நிரந்தர சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக ஆகணும். கட்டு தகடு தாயத்து மௌலது இன்னும் பிற அனாச்சாரங்கள் சந்தனக்குழு உருசு எதுவா என்னென்ன காரணங்களா இருக்குதோ அது எல்லாமே இணைப்பு. அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் தன்னை திருமறையில் பேசுகிறான். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில வாழ்ந்து மரணிக்கணும். அது முதலாவதாக எந்த சூழலும் சரி அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. அது குறிப்பாக தொழுகை என்பது முக்கியத்துவமானது. அது குறிப்பாக 5 கடமைகளை தொழுவாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும், அது கடமை. அந்த தொழுகையில ரொம்ப கவனமாக இருந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அத்தான் அல்லாஹ் அத்தான் ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டு வாழ்ந்து என்ன செய்ய நான் மரணிப்பேன். அப்படி மரணிக்கும்போது எப்படி மரணிக்குமா? இர்ஜி ரப்பிக ராதியத்தன் மருதிய ஃபதுலி ஃபிபாதி வதுலி ஜன்னதி. அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்றான்? நீ என்னிடத்தில் திரும்பு. எப்படி திரும்பணும்? ஒரு நல்லடியானாக நான் உன்னை பொருந்து கொள்ள வேண்டும், என்னை பிடித்த மாதிரி, எனக்கு பிடித்த மாதிரி என்ன செய்யணும்? திரும்பணும். அப்படி திரும்பணும்னா நல்லடியார் கூட்டத்தில் போய் சேர்ந்துக்க, சொர்க்கத்துல ஜாலியா சந்தோஷமாக பிரவேசி என்று அல்லாஹ் சூரத்தில் ஃபஜ்ர்ல கடைசி வசனமாக பேசுகிறான். அன்புமிக்க சகோதரர்களே, கவனமாக இருங்க. எப்பொழுது வேணாலும் மரணம் வரலாம், எப்ப வேணாலும் நிகழலாம். ஒரு 3 வயது ஒரு பாலன் அஃப்லான், ஒரு 3 வயது பாலன் அஃப்லான் பாருங்க, குழந்தை இறந்து போச்சுங்க. அந்த மனுஷனுக்கும் இன்னும் நிறைய நாள் வாழும், எல்லாம் இளமையான வயசா இருக்குது, நான் 20 வருஷம் இருப்பேன், 50 வருஷம் இருப்பேன், அப்படியா கிடையாது. அல்லாஹ் நமக்கு எழுதப்பட்ட அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்ட் இருக்கிற
அது முந்தவன் செய்யாது பிந்தவன் செய்யாதுங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் நமக்காக ஒவ்வொரு மனிதருக்கும் மலக்குள் மௌத்தை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிறான். வேதனையில் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எடு அப்படின்னா உடனே அந்த மலக்கு எடுத்துவாங்க முடிச்சு. அதுக்கு வேற எந்த காரணம் கிடையாதுங்க, எது மாதிரி காரணம் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் மரணத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். சுமந்து கொடுக்க நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குள் மௌத்தை எப்படி நம்முடைய உயிரை கைப்பற்ற போறார்? முதுகில் அடிச்சு உயிரை கைப்பற்ற போறாரா, அல்ல எளிய முறையில் கைப்பற்ற போறாரா? நல்ல அடியாளாக நம்ம இருக்கிறோமா? ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. நான் நல்லவனா கெட்டவனா? நான் ஒழுங்கா தொழுகிறா இல்லையா? நான் செய்யக்கூடிய அமல்கள் என்ன? நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேனா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்ன செய்யணும்? சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க சோழர்களே. கவனமாக இருங்க. ஏன்னா இந்த அற்பமான உலகத்துல மிஞ்சி போன 100 வருஷம் வருமா? சந்தோஷமா வருமா? என்ன 100 வருஷம்? ஆனா இந்த ரப்பிக்கு நிறைவேற்றி இருக்கிறது ஜன்னாத்தின் தஜ்ரிமின் தஹ்ரில் அன்ஹார் ஹாலிதினா ஃபீஹா. அப்ப நிரந்தரமாக மரணமே இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மில்லியன் ஆண்டுகள் மௌத்து இல்லாம சொர்க்கத்தை வாழ போறோங்க. அந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஆசைப்படணும். ஆனா யாரும் எதிர்பார்க்கல. இந்த போன சகோதரர் எதுக்கு போனாரு? நோயாளி விசாரிக்க போனாரு. நோயாளி விசாரிக்க போனாங்க, போய் திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது பாருங்க 5 பேர். அல்லாஹ்வுடைய இதை பாருங்க, அல்லாஹ் எழுதி வைத்தது நடக்கும் கண்டிப்பாக. 5 பேர் எப்படி பாருங்க, அதை நிரப்பு என்பது எப்படி நடக்கலாம். தயவு செய்து கவனமாக இருங்க, அலட்சியமாக இருக்காங்க. இந்த உலகத்துல ஜாலியா சந்தோஷமா மனம் போக்கிலே மனைச்சியை பின்பற்றி இந்த உலகத்தை வாழ்றதுக்குல அது வேஸ்ட், குப்பை. அல்லாஹ்விடத்தில் பாத்திர செய்யணும். என்னது? அல்லாஹ் எல்லாம் திக்ரிக்கா சுக்ரிக்கா ஹுஸ்னி இபாதத். உன்னை என்ன செய்யணும்? திக்ர் செஞ்சுட்டே இருக்கணும், உனக்கு நடி செஞ்சுட்டே இருக்கணும். உன்னை அழகிய முறையில் வணங்க அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க? பிரார்த்தனை செய்யுங்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹ். உள்ளத்தை புரட்டி நான் முஸ்லீமாக இருக்கிறேன், முஸ்லீமா இருந்தா போதுமா? தொழுகை இல்லையா, ஒண்ணுமே இல்லையே. அப்ப நான் முஸ்லீமா அல்லாஹ் உள்ளத்தை மாற்றி வச்சுக்கிறேன், காஃபிரா போயிடும், நரகவாசியா போயிடும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தாங்க. எம் கல்வி குழு தம்பி கல்வி அலாதி இருக்கு, உள்ளங்களை போட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை என்ன செய்ய? இந்த சத்திய மார்க்கத்தில் கடைசி வரையும் கடைசி மூச்சு இருக்கிறவரையும் இந்த மார்க்கத்தை தான் இருக்கணும், இதே மரணிக்கணும் என்ற உறுதிப்பாட்டை அல்லாஹ்விடத்தில் நீங்க செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் வாய்ப்பு வழங்கியிருக்கலாம். எவ்வளவு காலம் வாழ போறது தெரியாது. ஒவ்வொரு நிமிடம் அப்படி எழுது, எந்த நிமிஷம் வேணாலும் மரணிக்கலாம். அப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நிமிஷமா அதுக்கான நன்மைகள் அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளா அதுக்கான நன்மை அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா அப்ப கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் என்ன செய்ய? முறைப்படுத்தி அதை ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி யூஸ் பண்ணாதான் நம்ம மறுமை என்ன செய்யணும்? இடத்துல தப்பிக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கல அல்ல இடத்துல மாட்டிக்கொள்ளும் சோழு. அது மட்டும் இல்லாமல் நீங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சா சரிங்க, உறுதியான கோட்டையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக மரணம் நிகழும். அது எப்படியாப்பட்ட கோட்டையில இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு பாதுகாப்பா அது இருந்தாலும் சரி, அல்லாஹ் விதித்த அந்த மரணம் என்பது உடனே நிகழ்ந்துடும். அது யாருமே தடுக்க முடியாது. அப்ப கவனமாக இருங்க. என்ன கவனமா இருங்க? தயவு செய்து உங்களுக்கு அன்பான வேண்டுகோள். இளைஞர்கள் இருக்கீங்க, இளைஞர் சமுதாயம் இருக்குது, நாம் போற போக்கு மோசமாக இருக்குது. கையில செல்லு, பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மோசம், ஆபாசம், கேம எல்லாம் குடிக்கிற போகுது. நம்முடைய தலைமுறை வீணா போகுதுங்க, நம்முடைய தலைமுறை வீணா போகுது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கருப்புள்ள ஏற்கனவே இறந்து போயிருக்கிறாங்க பசங்க, அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ஆத்திரம் மொழி இறந்து போனாங்க. நமக்கு தெரியுது படிப்பு இருக்குது, ஆனா நம்ம ஏன் திருந்த மாட்டேங்கிறோம்? நாமே சொல்ல மாட்டேங்கிறோம். நம்முடைய புத்தி ஏன் பேதலிக்குது? ஏன் மாறி போறோம்? என்ன காரணம்? இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. நான் முஸ்லீம், நானும் முஸ்லீம், நம்மளாம் முஸ்லீம்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிப்போம் என்பது உறுதியாக இருங்க. உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு இயக்கத்துல எவ்வளவு கவலை இருப்பாங்க. என் பிள்ளைங்க எல்லாம் இளைஞராக இருக்கிறாங்க, நல்லா வளர்ந்து வருவாங்க, ஒரு ஏசிவாதியா இருப்பாங்க, தொழக்கூடிய இருப்பாங்க, பெற்றோர்களுக்கு என்ன உதவி செய்வாங்க, பெற்றோரை காப்பாற்றுவாங்க என்று அந்த இயக்கத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இயக்கத்திற்குரிய பெற்றோருடைய அவங்களுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? வாழணும். அல்லாஹ்வுடைய தூதருமாய் அந்த உலகத்தில் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். மரணம் வருவதற்கு முன்னாடி நம்மை சீர்படுத்திக் கொண்டு நாம் தொழுகை நிலைநாட்டி நல்லடியராக நல்ல மனிதராக இந்த உலகத்துல வாழணுங்க. இந்த யாசிர் பாய் ஒரு துணை செயலராக, நம்முடைய தௌஜமாத்துடைய துணை செயலராக என்ன செய்ய பணி செய்தார். அவரால் இயன்றளவு பணி செய்தார். கடந்த 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்ல, நீங்க செயலாளர் இருங்க அப்படிங்க போது, இல்லைன்னா செயலாளர் இருந்தால் நான் பொறுப்பு என்ன செய்யணும்? கரெக்டா ஃபாலோ பண்ண. நானே சொன்னாரு, மசூரா சொன்னாரு, நான் பொறுப்பை ஃபாலோ பண்ணணும், நான் துணை செயலாளர் இருக்கிறேன், என்னால் இயன்ற அளவு செய்யறேன் என்று சொன்னார். யாருங்க? யாசிர் பாய். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. என்ன துஆ? அவருக்காக துஆ செய்யுங்க. இப்ப உள்ள கொண்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வருவாங்க மலக்குகள், ரப்பை பத்தி கேட்பாங்க,
மார்க்க பத்தி கேட்பாங்க, தூதரை பத்தி கேட்பாங்க. அப்ப கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்வி கணக்கு என்னது அல்லாஹ் லேசாக்கும், அதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. கபர்ல வெளிச்சம் ஏற்படும், ஊறுப்படும், அதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. கேள்வி கணக்கு லேசாக்குவதற்காகவும் இந்த கபருடைய வேதனை இருக்குல்ல, இது மோசமானது. இந்த கபலை வேதனை அதாப்பு இருக்குல்ல, இருபது பாதுகாப்பு எங்களுடைய சோதனுக்காக அவரவர் தனியாக அவரை என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல தனியாக கையேந்தி துவா செய்யுங்க. அப்படிப்பட்ட துவாக்கள் எல்லாம் என்ன செய்வான், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமின் இன்னொரு மூமினுக்காக பிரார்த்தனை செய்யும்போது, இன்னொரு சோதனுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அது அல்லாஹ் என்ன செய்வான், அங்கீகரிப்பான் என்பதை எழுது கொண்டு தனித்தனியாக என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. வாஹிரு துஆனா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.